The marks scored by the students in a slip test are given below. Find the standard deviation of their marks அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லிப் டெஸ்ட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த மார்க்ஸ் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்ஸும் கொடுத்து அது கூடயே நமக்கு ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீக்வன்சினா 7 பேர் வந்து 4 மார்க் எடுத்திருக்காங்க, 3 பேர் வந்து 6 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதிடுங்க. அசெண்டிங் ஆர்டர்லாம் பார்க்காதீங்க. அதுவும் நம்ம பார்த்தா கூட நம்ம இதை மட்டும் தான் பார்க்கணுமே தவிர இதெல்லாம் நம்ம மாற்றவே கூடாது. ஏன்னா இதுக்கு நேராக இதுதான் வந்து ஆகணும், மாற்றக்கூடாது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதி விட்டுருங்க. நான் எழுதிட்டேன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா டிஐ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டிஐ கண்டுபிடிக்கணும்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா எக்ஸை, இதுலேருந்து ஒரு வேல்யூ வந்து நம்ம அசியூம் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அசியூம் பண்ணால் சென்டராக இருக்க வேல்யூ தான் அசியூம் பண்ணிக்கணும். இங்கே இருக்குது இல்லையா, இந்த 8 தான் சென்டராக இருக்குது. இந்த 8 வந்து ஏக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போனா இங்கே இருக்கிற எக்ஸையில் ஒவ்வொரு வேல்யூவில் இருந்தும் அந்த 8 வந்து நம்ம சப் பண்ணி இங்கே போட்டுக்கணும். ஸோ 4 - 8 அப்படின்னு சொல்லும் போது 8லேருந்து 4 மைனஸ் பண்ணால் 4, 8 தானே வந்து பெரிய நம்பர், அதோடைய சைன் மைனஸாக இருக்கிறதுனால -4. 6 - 8 அப்படின்னா 8லேருந்து 6 மைனஸ் பண்ணால் 2, 8 சைன் வந்து மைனஸ், அதனால ஏன்னா பெரிய நம்பர் சைன் மைனஸ். 8 - 8 0. 10 - 8 இது வந்து பெருசாகிடுச்சு 8 விட. அப்போ பாசிட்டிவில் நமக்கு கிடைக்கும். 10 - 8 வந்து நமக்கு 2 கிடைக்கும். 12 - 8 வந்து 4 வரும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா FI DI அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள் FI, இதுதான் DI. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட போகிறோம். இங்கே மைனஸ் இருக்குனால நான் மைனஸ் போட்டுக்கிறேன். 7 4s are 28 minus 3 2s are 6. 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். 9 2s are 18 வரும். 5 4s are 20 வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா FI/DI ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம்க்கு வந்து நம்ம XI FI அவனே கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து DI கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறமா இங்கே F கொடுத்ததுனால நம்ம வந்து இங்கே என்னென்ன கண்டுபிடிக்கணும், FI/DI கண்டுபிடிக்கணும், FI/DI ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டும் வச்சு தான் நம்ம சம்மே போட போகிறோம். அதனால் இது ரெண்டும் கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ இந்த FI/DI ஸ்கொயர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதெல்லாம் ஸ்கொயர் பண்ணக்கூடாது. DI இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். ஏன்னா இந்த ஸ்கொயர் DIக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த DIயை வந்து ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதை FI கூட மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஸ்கொயர் பண்ணிவிட்டு இதை கூட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 4 வந்து ஸ்கொயர் பண்ணும்போது 16, மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு ப்ளஸ் தான் கிடைக்கும் இல்லையா. அப்போ ப்ளஸ் தான், எல்லாமே நமக்கு ப்ளஸ் தான் வரப்போகுது. ஸோ 4 ஸ்கொயர் பண்ணால் நமக்கு 16 கிடைக்கும். 16 7 கூட மல்டிப்ளை பண்ணி இங்கே போடணும். ஸோ 16 × 7 பார்த்தீங்கன்னா 42, பேலன்ஸ் 4, அப்போ 1 7s are 7, 112. ஸோ நம்ம இங்கே 112 போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் பண்ணும்போது 4 கிடைக்கும். ஸோ மைனஸும் நமக்கு ப்ளஸ் ஆகிடும். 4 3 கூட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 12 கிடைக்கும். 0வை ஸ்கொயர் பண்ணால் 0 தான். ஸோ அந்த 0 கூட 5 மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 0 தான் கிடைக்க போகுது. 2 ஸ்கொயர் பண்ணால் 4, 4 வந்து 9 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 36 கிடைக்கும். 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 16 × 5 பார்த்தீங்கன்னா நமக்கு 5 6s are 30, பேலன்ஸ் 3, 1 5s are 5, 80 கிடைக்குது. ஸோ நம்ம இங்கே 80 போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா FI, இதுதான் வந்து கேபிட்டல் N. ஸோ இந்த FI வந்து நமக்கு வேணும். ஓகே, நார்மலாக நம்ம வந்து ஸ்மால் N போடுவோம் முன்னாடி போட்ட சம்லலாம். இதில் எத்தனை வேல்யூஸ் இருக்கோ அதை தான் கவுண்ட் பண்ணி போட்டுருவோம். 1 2 3 4 5ன்னு போடுவோம். ஆனால் இந்த மாதிரி FIலாம் வந்துன்னா இதில் இருக்கிறது தான் கேபிட்டல் Nன்னு எடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கவுண்ட் பண்ணிலாம் போட்டுறக்கூடாது. ஸோ இதை வந்து நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். 10 15 20 29. ஸோ 29 நம்ம இங்கே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இது ரெண்டுத்தையும் தான் நம்ம ஆட் பண்ணிக்கணும். இது நமக்கு தேவையில்லை, இதுவும் நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இதை நம்ம ஆட் பண்ணும்போது இது ரெண்டும் வந்து மைனஸில் இருக்கிறதுனால இது முதல்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மைனஸ் போட்டு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது 34 கிடைக்கும். ஸோ -34 நம்ம இதை அப்படியே கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ ப்ளஸில் இருக்க வேல்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது 0. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 38. இங்கே பாருங்கள் 38 தான் பெருசு, இதோடைய சிம்பிள் ப்ளஸ். அப்போ நமக்கு வர ஆன்சர் என்ன கிடைக்கும், ப்ளஸில் தான் கிடைக்கும். ஏன்னா பெரிய நம்பர் சைன் தான் நமக்கு கிடைக்கும். இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் 4, அப்போ +4 தான் கிடைக்குது. ஸோ 4 வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். எல்லாமே நமக்கு ப்ளஸில் தான் இருக்கிறதுனால பிரச்சனையே கிடையாது. 4 10, பேலன்ஸ் 1 2 3 6 பார்த்தீங்கன்னா 14, பேலன்ஸ் 1 2 240 கிடைக்குது. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போகிறோம். ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சிக்மா = ஸ்கொயர் ரூட் ஆஃப் summation FI/DI square by capital N minus summation FI/DI by capital N the whole square. இப்போ வேல்யூஸ்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சமேஷன் FI/DI ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 240 வந்திருக்கு. பை கேபிட்டல் N பார்த்தீங்கன்னா 29 வந்திருக்கு. மைனஸ் சமேஷன் FI/DI எவ்வளோ வந்திருக்கு, 4 வந்திருக்கு. N வந்து கேபிட்டல் N வந்து 29. இதுக்கு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நமக்கு கேன்சல் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரைம் நம்பர் இல்லையா. அதனால் இப்போ என்ன பண்ணலான்னா இதுக்கு LCM எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த 240/29 இது பார்த்தீங்கன்னா நமக்கு 4 × 4 வந்து 16 ஆகிடும். இது பார்த்தீங்கன்னா 29 × 29 வரும். இது வந்து மல்டிப்ளை பண்ணிக்காதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கேயும் நமக்கு 29 இருக்குது. அப்போ தான் LCM எடுக்க ஈஸியாக இருக்கும். இந்த 4 மட்டும் நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணிக்கோங்க.
எல்சிஎம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், லீஸ்ட் காமன் மல்டிபிள், அதுக்கு வந்து ஹையஸ்ட் பவர் நம்ம எடுப்போம். லீஸ்ட்னா ஹையஸ்ட் ஆப்போசிட்டில் எடுப்போம் இல்லையா. இப்போ 29 பவர் 1 இது 29 பவர் 2னா ஹையஸ்ட் பவர் இது 2. அப்போ 29 ஸ்கொயர் தான் இதுக்கு எல்சிஎம்மாக இருக்கும். அதாவது 29 ஸ்கொயர்னா 29 × 29 அதுதான் வந்து நமக்கு எல்சிஎம்மாக வரும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த டேர்ம் கூட இந்த எல்சிஎம் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு 29 போயிடும். அப்போ என்ன இருக்கும், இதுவும் ஒரு 29ம் வரும். அப்போ 240 × ஒரு 29 நமக்கு கிடைக்கும். மைனஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த டேர்ம் கூட எல்சிஎம் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த டினாமினேட்டர் அப்படியே கேன்சல் ஆகிட்டு இந்த 16 மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 240 × 29 பார்த்தீங்கன்னா 0, 36 பேலன்ஸ் 3, 18, 21, 8, 4, 6, 9, 6. இப்போது இதிலிருந்து 16 நம்ம சப் பண்ணணும். ஸோ 16 சப் பண்ணும்போது என்ன ஆகும், இது 5 ஆகும், இது 10 ஆகும். அப்போ 4, 4, 9, 6 என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6944/29 × 29 கிடைக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி அதால் டிவைட் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ப்ராசஸ் வந்து பெருசாக போகும் அப்படின்றதுனால நான் ஈஸியாக சொல்கிறேன். என்ன பண்ணலான்னா, இது சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா, ஜஸ்ட் ஞாபகம் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த 4யும் ஆட் பண்ணால் 8 வரும். பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்து 3 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 8.3 ஆனால் ஸ்கொயர் ரூட்குள்ளே இருக்கும், அதை மறந்துடாதீங்க. ஸ்கொயர் ரூட்குள்ளே 8.3 இது ரெண்டும் ஆட் பண்ணிட்டு 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கோங்க. அப்போ என்ன ஆகும்னா 8.3ன்னு வரும் அர்த்தம். இப்போது நம்ம வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8.3னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 8ன்னு வந்தாவே 2 பாயிண்ட் வச்சுக்கோங்க. 8 பாயிண்ட் சம்திங் வந்தாவே 9 போட்டுக்கோங்க. வெறும் 8 இருந்ததுன்னா அங்கே 8 போட்டுருங்கன்னு சொன்னேன். 8 பாயிண்ட் சம்திங் வந்தாவே இங்கே 9 போட்டுருங்க. ஸோ இதுதான் வந்து சிக்மாவுடைய வேல்யூ. இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து போடுறதா இருந்தாலும் போட்டு பார்க்கலாம்.